கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை செழித்தோங்க செய்வாராக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 25வது வசனம், 26வது வசனம். பாலும் அந்தர வெளியுமான தரையை திருப்தியாக்கி இளம் பூண்டுகளின் முளைகளை முளைக்க பண்ணும்படி பூமியெங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சாரம் இல்லாத வனாந்திரத்திலும் மழையை வர்ஷிக்க பண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. வனாந்திரம் செழித்திடுமே, வயல்வெளியாகிடுமே, கடுவெளி கழித்திடுமே, கர்த்தரினாவினார். வனாந்திரம் செழித்திடுமே, வயல்வெளியாகிடுமே, கடுவெளி கழித்திடுமே, கர்த்தரினாவினார். ஆமென். அநேக நம்ம வேதத்துல பார்க்கும்போது தேவ பிள்ளைகள் கடந்து போன வனாந்திரத்தை பற்றி பார்க்கிறோம். சூலேமித்தியை பார்க்கும்போது ஆண்டோடைய வசனம் சொல்லுது, வனாந்திரத்தில் தன் தேவன் மேல் சார்ந்து கொண்டு வருகிற இவள் யாருன்னு. வனாந்திர வாழ்க்கையில் அவள் தேவனை சார்ந்து கொண்டாள். அல்லேலூயா. நம்ம எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்க்குறோம், நீ என்னை பின்பற்றி வந்த உன்னுடைய வனாந்திரத்தின் வாழ்க்கையில் நீ என்னை பின்பற்றி வந்த உன்னுடைய இளவயதின் நேசத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆமேன். தாவீது யூதேயாவின் வனாந்திரத்தை அவன் முழுக்க கடந்து போனான். இப்படி வனாந்திரம் ஆண்டவர் நயங்காட்டி வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். வனாந்திர வாழ்க்கை யாரும் விரும்பாத ஒரு வாழ்க்கை, கடந்து போக மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கை. அது கடந்து போகுது மிகவும் ஒரு கஷ்டம், எந்த ஒரு சந்தோஷம் இல்லாத, சமாதானம் இல்லாத, அங்கே சரியான ஆகாரம் கிடைக்காது, அங்கே உள்ள கிளைமேட்டு சரியாக நமக்கு ஒத்துக்கிடாது. இப்படி தான் உலக வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கையில் அநேக வனாந்திரங்களை நாம் கடந்து போகிறோம். ஆனால் அந்த வனாந்திரத்தின் ஒரு ஒரு ஆசீர்வாதம் அந்த வனாந்திரத்துக்கு உள்ளதான் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு ஏதேனை உண்டாக்கும்படி முதலாவது பூமியிலே ஒரு வெட்டாந்தரையை தான் தேவன் உண்டாக்கினார். அந்த வெட்டாந்தரையிலிருந்து தான் தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்தரம் இருந்துனா அந்த வனாந்தரம் நிச்சயமாக அது ஒரு ஏதேனாய் மாறும். அந்த வனாந்தரம் செழிக்கும். அப்படி சொல்லி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தி அந்த வனாந்திரத்தை செழிக்க பண்ணுகிற அந்த முன்மாறி பின்மாறி ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவர் முன்மாறி பின்மாரியை நமக்கு கொடுத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறாராம். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட வருகிற வனாந்திரங்களை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அந்த எலியா கூட சோர்ந்து போன வேளை அந்த வனாந்திரத்தில் போய் ஒரு நாள் பிரயாணம் போய் அங்கே ஒரு சூரச்செடியின் அடியில் படுத்து ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி கதறினான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவனை நடக்க பண்ணினார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வனாந்திரங்களிலும் நம்மை பலப்படுத்துகிற தேவன் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. நம்மை காண்கிற ஒரு தேவன் உண்டு. நம்மை தேற்றுகிற தூதர்களை அனுப்பி நம்மை அவர் தேற்றுகிறார். அவர் பரலோக அப்பத்தை நமக்கு கொடுக்கிறார், நம்மை தேற்றி பலப்படுத்துகிறார், தண்ணீரை கொடுக்கிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி நம்மை அவருடைய வல்லமையினால நிரப்பி அபிஷேகத்தினால நிரப்பி அநேகருக்கு நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். நம்முடைய வனாந்திரம் செழிக்கும். உங்களுடைய வனாந்திரம் செழிக்கும். சொல்லிகிட்டே இருப்போம். கர்த்தர் அப்படியே செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.